நீங்க அரசே தனியார்ட்ட மொத்தமா வித்துருங்க. தனியார்ல யாராவது ஒரு கார்ப்பரேட் காரன் நடத்தட்டும், அதானி நடத்தட்டும், அம்பானி நடத்தட்டும். அவங்க கிட்ட நாங்க போய் கேட்டுக்கிறோம் எங்க கோரிக்கைய. நீங்க ஏன் இருக்கிறீங்க? அவங்களுக்கு கைக்கூலியா இப்ப இருக்கிறீங்கன்னு காட்டிடுச்சுல்ல. அதுக்கு எதுக்கு அரசு எங்களுக்கு தேவை? வேலை வாய்ப்புக்காக போராடுற ஒரு சூழல் கேவலமான நாடா இல்ல. எங்க கிட்ட ஜிஎஸ்டில இருந்து அத்தனை டாக்ஸும் வாங்குறீங்கல்ல. இந்த மக்கள் கிட்ட இருந்து தானே வாங்குறாங்க. மக்களுடைய வரிப்பணத்துல தானே உங்களுக்கு சம்பளமே போகுது. சொகுசுக்காரில் நல்ல ஜம்முன்னு போறீங்கல்ல. எதிர்கட்சி தலைவரா இருந்த பொழுது ஒரு நாடகம் நடிச்சிட்டாரு அப்படின்னு இப்ப வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சா? இந்த 10 நாள் மனிதர்களுடைய போராட்டத்தை இவர் பார்க்கல, கண்டுகொள்ளவே இல்லைங்கிறது. அப்ப அந்த இடத்துல அது பொய்யான ஒரு நடிப்பு தானே அவர் நடிச்சிருக்காரு. ஏன் கேட்கல? நீங்க இடத்த மாத்துங்க, இதை பண்றேன்னு சொல்லி பேசுறவங்க ஏன் நேர்ல அந்த மக்களுடைய கோரிக்கை கேட்கறதுல என்ன சிக்கல் இருக்கு? இங்க தானே இருக்கிறாரு. 100 தடவை துணை முதலமைச்சர் போறாரு, முதலமைச்சர் போறாங்க, எல்லாருமே தானே போறாங்க. அவங்க பேசுறதுல என்ன இருக்கு? இந்த 7 கட்ட பேச்சுவார்த்தை இது தேவையே இல்லைங்க. ஒரே கட்ட பேச்சுவார்த்தையை நீங்களே நேரடியாக வந்திருக்கலாமே. துணை முதலமைச்சரையாவது அனுப்பி வைக்கலாமே. எந்த முடிவும் சொல்லாமல், எந்த முன்னெடுப்பும் எடுக்காமல் கள்ள மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கின்ற இந்த அரசுக்கு நிச்சயமாக மக்கள் பதில் கொடுப்பாங்க. வணக்கம் தோழ. 11 நாட்களை கடந்து கடும் மழையிலும் கடும் வெயிலிலும் தூய்மை பணியாளர் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா அரசியல இருந்து எந்த ஒரு முடிவும் எட்டப்படல, எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்கப்படாம இருக்கு. மேம் எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா இது மிக வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு செயல். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் அவங்களோட ஜனநாயக உரிமைன்னு ஒண்ணு இருக்குது. அந்த உரிமையை இவங்க கோரிக்கையாக கேட்கும் பொழுது அந்த கோரிக்கைக்கு செவி சாய்க்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி தலைநகரங்கள்ல இருக்கக்கூடிய முதல்வர் இங்க தான் இருக்கிறாரு. முதல்வர் நேரடியாக சந்திச்சு இந்த மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு ஒரு 10 செகண்ட் நிச்சயமா ஆகாது. ஆனா அதுக்கு கூட நாங்க வரமாட்டோம், நான் மக்களால தான் இவங்க அங்க போய் உட்கார்ந்துருக்காங்க, அதுக்கு கூட நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கள்ள மௌனம் சாதிச்சுட்டு இருக்கிற முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நிச்சயமாக வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த மக்களுடைய கோரிக்கை என்பது நியாயமான ஒரு கோரிக்கை. உழைக்கும் மக்களுடைய கோரிக்கை மிக நியாயமான ஒரு கோரிக்கை. அந்த கோரிக்கை நியாயமாக இருக்க போய் தான் இன்றைக்கி நாங்கள் திருநங்கைகளாக ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுடைய அந்த வன்முறைக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கும் நாங்கள் குரல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். ஸோ சமூக நீதி நம்ம பேசுகிறோம். இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எவ்வளவு தூரம் அவர்களுடைய உரிமைகள் மீறப்படுகிறது. அவங்க கேட்குறது ஒன்று தான், பணி நிரந்தரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான். அந்த பணி நிரந்தரத்தை செய்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன சிக்கல்? அட்லீஸ்ட் அவங்களுடைய சிக்கலையாவது இந்த மக்களை சந்தித்து பேசணும்ல. ஸோ முதல்வர் பேசணும். அவர் பேசினாதான் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது முழுமையான ஒரு வெற்றி பெறணும். ஸோ அது நடக்கும். கோரிக்கை நிறைவேற வரைக்கும் இந்த மக்கள் தங்களுடைய போராட்டத்தை கைவிடுற நிலைமையில இல்லை. 7 கட்ட பேச்சுவார்த்தை போய் முடிஞ்சிருக்கு மேம். ஆனால் இது வரைக்கும் முடிவு எட்டப்படலை. கூடுதலாக நீங்கள் போராடுற இடத்த மாற்றிக்கோங்க, வேற இடத்துக்கு போய் போராடுங்கன்னு சொல்லப்படுது அரசியலிருந்து. நான் எங்கே போராடுறேன்னு நான் தானே டிசைட் பண்ணோம். நீ சொல்கிற இடத்துல நான் போராடுறதுக்கு நான் ஆரம்பத்திலே கேட்டு அந்த இடத்துல போராடி இருப்பேன்ல. ஸோ இங்கே போராட்டம் எங்கே நடத்துகிறோம் எது முக்கியம் இல்லை. கோரிக்கை, மக்களுடைய கோரிக்கை என்ன, அந்த கோரிக்கையை பற்றி பேசணும், அந்த கோரிக்கையை பற்றி விவாதம் பண்ணணும். அப்போ அவ்வளோ தூரம் இவங்க நீங்கள் இடத்த மாற்றுங்க, இதை பண்ணுறேன்னு சொல்லி பேசுகிறவங்க ஏன் நேரில் அந்த மக்களுடைய கோரிக்கை கேட்குறதுல என்ன சிக்கல் இருக்குது? இங்கே தானே இருக்கிறாரு. 100 தடவை துணை முதலமைச்சர் போகிறாரு, முதலமைச்சர் போகிறாங்க, எல்லாருமே தானே போகிறாங்க. அவங்க பேசுறதுல என்ன இருக்குது? இந்த 7 கட்ட பேச்சுவார்த்தை இது தேவையே இல்லைங்க. ஒரே கட்ட பேச்சுவார்த்தையை நீங்களே நேரடியாக வந்திருக்கலாமே. துணை முதலமைச்சரையாவது அனுப்பி வைக்கலாமே. அரசுடைய கொள்கை முடிவு தனியார் மயமாக்குது. அரசு கொள்கை இப்ப அரசு யார் நடத்திக்கிட்டு இருக்கிறா? மு.க. ஸ்டாலின் அவர்கள் தானே நடத்திட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தானே நடத்திட்டு இருக்காங்க. அப்போ அரசோட கொள்கை முடிவுங்கிறது அப்போ அந்த முடிவாவது நீங்க எடுக்கணும்ல. எந்த முடிவும் எடுக்காம இந்த மாதிரி கண்டுகொள்ளாமல் போறது, இவங்களுடைய கள்ள மௌனம் உடைக்கப்பட வேண்டும். அந்த கள்ள மௌனம் மிக கொடூரமான ஒரு அதிகாரத்தை இந்த மக்கள் மீது ஏவி விட்டுட்டு இருக்குது. கடந்த ஏடிஎம்கே ஆட்சியில 10 சோனுக்கு மேல தனியார் மயமாக்கப்பட்டது. அப்பெல்லாம் ஏன் அமைதியா இருந்தீங்க, இப்ப ஏன் கேட்கறேன்னு கேட்கறாங்க. உண்மையாவே அதிகமாக பாதிக்கப்படுற நேரத்துல தான் மக்கள் கேட்பாங்க. அந்த பீரியட்ல ஏன் கேட்கல, இந்த பீரியட்ல ஏன் கேட்கல. இப்ப எனக்கு பசிக்குது, எனக்கு இப்ப பசிக்கு சாப்பாடு போடு, எனக்கு பசிச்சதுக்கு சாப்பாடு போடணும்னு யாரும் கேட்கல. எனக்கு இப்ப பசிக்குது, எனக்கு இப்ப வலிக்குது, வலிக்கிறப்போ நான் கேட்கிறேன், அவ்வளவுதான். அதுக்காக இது மழுப்பல், தன்னோட இயலாமையை வெளிப்படுத்தக்கூடிய பேச்சுக்கள் இது எல்லாம். மேயர் பிரியா மேம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க தனியார்ட்ட போனீங்கன்னா உங்களுக்கு இஎஸ்ஐ கிடைக்கும், பிஎஃப் கிடைக்கும், குழந்தைகளுக்கு கல்வி சலுகை எல்லாம் கிடைக்கும் அப்படின்றாங்க. அப்போ நீங்க ஏன் இருக்கீங்க? அரசையே அப்ப தனியார்ட்ட கொடுத்துட்டு போயிடலாமே. நீங்க அரசையே தனியார்ட்ட மொத்தமா வித்துருங்க. தனியார்ல யாராவது ஒரு கார்ப்பரேட் காரன் நடத்தட்டும், அதானி நடத்தட்டும், அம்பானி நடத்தட்டும். அவங்க கிட்ட நாங்க போய் கேட்டுக்கிறோம் எங்க கோரிக்கைய. நீங்க ஏன் இருக்கிறீங்க? அவங்களுக்கு கைக்கூலியா இப்ப இருக்கிறீங்கன்னு காட்டிடுச்சுல்ல. அதுக்கு எதுக்கு அரசு எங்களுக்கு தேவை? அதுக்கு எதுக்கு நாங்க ஓட்டு போடணும்? அதுக்கு எதுக்கு நாங்க இவ்வளவு தூரம் நின்று ஃபைட் பண்ணணும்? எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அப்போதைக்கு 12,000 தொழிலாளர்களை வேலை நீக்கம் செஞ்ச போது ஆணையருக்கு நேரடியாக முதலமைச்சர் கடிதம் எழுதியிருப்பாரு. ஆனா இப்போ எதுக்காக மௌனமா இருக்காரு? அதுதான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது ஒரு நாடகம் நடிச்சிட்டாரு அப்படின்னு இப்ப வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சா? இந்த 10 நாள் மனிதர்களுடைய போராட்டத்தை இவர் பார்க்கல, கண்டுகொள்ளவே இல்லைங்கிறது. அப்ப அந்த இடத்துல அது பொய்யான ஒரு நடிப்பு தானே அவர் நடிச்சிருக்கிறாரு. ஏன் கேட்கல? அன்னைக்கு உங்களுக்கு கடிதம் எழுத தெரிஞ்சவங்களுக்கு இன்னைக்கு நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க.
அதே கடிதத்தை எழுதி ஒரு பாலிசி இவங்க சொல்ற மாதிரி கொள்கை முடிவை கொண்டு வரதுக்கு என்ன சிக்கல் இருக்கு? இல்ல நீங்க அதுக்கான கொள்கை முடிவை வரையறுக்கக்கூடிய கமிட்டியாவது ஃபார்ம் பண்ணி நாங்க இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அது மூலமாக நாங்க கொள்கையை வரையறுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாமே. எந்த முடிவும் சொல்லாமல் எந்த முன்னெடுப்பும் எடுக்காமல் கள்ள மௌனம் சாதித்து கொண்டிருக்கின்ற இந்த அரசுக்கு நிச்சயமாக மக்கள் பதில் கொடுப்பாங்க. காவல்துறையில இருந்து நோட்டீஸ் வந்து கொடுக்கப்பட்டது மேம். என்ன அப்படின்னா நீங்க வந்து பொதுமக்களை இடையூறாக வந்து போராட்டம் பண்றீங்க, நீ போராட்டத்தை கைவிடல அப்படின்னா கைது செய்யப்படும், இல்ல அவங்க எல்லாத்தையும் சென்னைக்கு வெளியே கொண்டு போய் வந்து விடுவோம் சொல்லி காவல்துறை சார்பில் இருந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது மேம். ஏற்கனவே நீங்க சென்னைக்கு வெளியில தான் எங்க பூர்வக்குடி மக்களை கொண்டு போய் உட்கார வச்சிருக்கீங்க. நீங்க வந்து புதுசா ஜிஓல ரிட்டர்ன்ல சொல்றதுங்கிறது இப்ப சொல்லியிருக்கிறீங்க. ஆனா ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான பூர்வக்குடி மக்களை இங்க இருந்து 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தள்ளி யார் தூக்கி வீசினா? இதே அரசு தானே. அப்ப அதை நீங்க செஞ்சதை அப்பவே நாங்க பயப்படல, இப்போ நாங்க பயப்பட போறோமா? ஸோ இங்க வந்து தேவையில்லாத விவாதங்கள். என்ன வேணும்? எங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை, மக்களுடைய கோரிக்கை, எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும். சிம்பிள்ங்க. வேலை வாய்ப்புக்காக போராடுற ஒரு சூழல் கேவலமான நாடா இல்ல? எங்ககிட்ட ஜிஎஸ்டில இருந்து அத்தனை டாக்ஸும் வாங்குறீங்கல்ல, இந்த மக்கள் கிட்ட இருந்து தானே வாங்குறாங்க. மக்களுடைய வரிப்பணத்துல தானே உங்களுக்கு சம்பளமே போகுது. சொகுசு கார்ல நல்ல ஜம்முன்னு போறீங்கல்ல, அப்ப அந்த மக்களுடைய வரிப்பணம் அவங்க உழைக்காம எப்படி வரி கட்டுனாங்க? அப்ப உழைக்கிறதுக்கு உழைக்கிற மக்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு தானே அரசுன்னு ஒண்ணு இருக்கணும். அந்த தேவையை நிறைவேற்றலைன்னா அந்த அரசு எதுக்கு? வெட்கப்பட்டு தலகுனியணும்.